வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன் 7" பிரிண்டரு. ஃபஸ்ட்டு வந்து சர்வ் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. சர்வ் பட்டன் ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிற முன் பேஜ் 4 பேஜ் வந்துடும். இந்த 4 பேஜையும் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட்டு, ஃபைலு, எடிட்டு, செட்டிங்கு. இப்போ நம்ம வந்து ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறனால ஒரு எடிட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருந்தனால இதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. சவுப் மார்க் இருக்க எல்லாத்தையும் டோட்டலாக இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு புது ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட்ன்ற பட்டன் அமைக்கி நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ, நம்பர்ஸு, பேட்ச் நம்பர், பேட்ச் கோடிங், எக்ஸ்பிரி, இது எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பிளுக்கு 1 2 3ன்னு வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, அந்த ரவுண்ட் ஏரோ மார்க்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம சைஸ் எப்படி வேணும், என்ன பேட்டர்னில் வேணும் அப்படின்றத நம்ம வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லைன் வேணும் அப்படின்றப்ப மறுபடியும் டெக்ஸ்ட்டாக முக்கிட்டு இன்னொரு லைன் ஏதாவது இம்பில்டு பண்ணிக்கோங்க. கேரக்டராக இருந்தாலும் சரி, நம்பர்ஸாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 1 by 1 கீழே வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ, வெர்டிக்கலாக வேணாலும் வெர்டிக்கலாக, ஹரிசாண்டலாக வேணாலும் ஹரிசாண்டல், சைஸ் அதே சேம் சைஸ் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் வேணும்னா மறுபடியும் டெக்ஸ்ட்டை கொடுங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் சாம்பிளுக்காக 1 2 3 1 2 3ன்னு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கேரக்டரு, உங்களுக்கு பேட்ச் நம்பரு, எக்ஸ்பிரி டேட்டு, மேனுஃபேக்சர் டேட்டு, ப்ரைஸு, இந்த வெயிட்டு, இது மாதிரி எது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணிவிட்டு ஃபைலுக்குள்ளே போயிட்டு சேவஸ் கொடுத்துருங்க. சேவஸ் கொடுத்துட்டு இது என்னென்னா ஃபோல்டர் நேம். இப்போ நம்ம ஒரு 20 ப்ராடக்ட் இருக்கும். 20 ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு தனி ஃபோல்டர் வச்சுக்கலாம். ஓகே, வச்சு சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்துட்டு பிரிண்ட்டு ஃபைலு இந்த மாதிரி இதில் பிரிண்ட்டு நம்ம கொடுத்தோம்னா மேலே வந்து ஸ்டார்ட்டு, ப்ரீவியஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபைலுக்குள்ளே ஓப்பன் பண்ணி வெளியே வந்துட்டு ஃபைல் சேவஸில் போய் நம்ம என்ன ஃபைல் நேம் போட்டு பதிஞ்சு வச்சுருக்கோமோ அதை போய் யூசர் டிஸ்க்குள்ளே போய் நம்ம இதை வந்து 1 2 3ன்னு பதிஞ்சு வச்சோம். அந்த 1 2 3 ஃபைலை எடுத்து செலக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன பதிஞ்சிருக்கோமோ அது மாதிரி வரும். இது முன்னே எடிட் பண்ணதெல்லாம் நம்ம கம்பெனி நேம் ஸ்ரீ பேக் போட்டு பதிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் சொல்லி இப்போ நம்ம வந்து இதுதான் செட் பண்ணது. அதனால் 1 2 3 ஃபைல் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரிண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்டார்ட் பிரிண்ட்டுன்றதை தொட்டோம்னா உங்களுக்கு பிரிண்ட் ரெடி ஆகிடுச்சு. கேட்ரேஜ் அதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணியிருக்கணும். நம்ம எவ்வளோ இங்க் இருக்குது, எவ்வளோ ஸ்பீட் அடிக்கலாம், எவ்வளோ டிபி இருக்குன்றது இருக்குது. ஸ்டாப் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்துட்டு எடிட் ஃபைலுக்குள்ளே சப்போஸ் மேபி எனக்கு வேறு லைன் வேணும், இல்லை வேறு சைஸ் வேணும், இல்லை இதை நான் மாற்றணும் அப்படின்னாலும் எடிட் ஃபைலுக்குள்ளே போய் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம், கூட்டணுன்னாலும் கூட்டுக்கலாம், ஹைட் பண்ணாலும் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் இதை எழுதுனதுலேயே உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இதை ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஃபோல்டாக வேணும், பட்டனாக வேணும், புள்ளி புள்ளியாக டாட்டா வேணும், வித்து ஹைட்டாக வேணும், அகலமாக வேணும், பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்குள்ளே போய் ஃபாண்டு, ஸ்டைலு, ஹைட்டு, வித்து, இன்ட்ரோலு இந்த மாதிரி எதை வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்களுக்கு ஃபோல்டு கொடுத்துட்டிங்கன்னா போல்டாக உங்களுக்கு பெருசாக தெரியும். இந்த மாதிரி ஸ்லைடு, இந்த மாதிரி பெண்டு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆங்கிளில், என்ன ஸ்டைலில், என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த பேட்டர்னில் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 4 டைம் வந்து நீங்கள் ஃபோல்டர் செட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் இதை பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். மொபைல் ஃபோன் நோண்டுற மாதிரி தான் இருக்கும். சேம் 7" பிரிண்டர் தான், மொபைல் ஃபோன் மெத்தடில் தான் இருக்கும். Windows 7 ஆப்ரேட்டர், HP கேப்ரேட்டரில் இருக்கும். எல்லாம் ஓகே ஆகிடுச்சுங்களா? மறுபடியும் பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு தடவை செட்டிங்ஸில் போய் இதெல்லாம் வந்து எங்களோட செட்டிங்ஸு, நம்ம எதாவது தேவைன்னா சொல்கிறேன். பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ரொட்டேஷன் பிளாக்கு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது வந்து போட்டோ செல் செட்டிங்ஸு. சென்சர் ஆன் பண்ணியிருக்கோமா, இன்ட்ரோல் கேப் கொடுத்துருக்கோமா, சைஸ் குறைச்சிருக்கோமா, டிலே டைம், அது வந்து உங்கள் ப்ராடக்டை பொறுத்து. இதை இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பாட்டில்லையும் அடிக்கலாம், பவுச்லேயும் அடிக்கலாம், மல்டி பர்பஸ் யூஸ்டு. ஸோ அந்த டிலே டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட்டி குறைச்சிக்கிறது, அந்த எங்கே அடிக்கணுன்ற பொசிஷன் கொடுக்குறக்கா கூட்டி குறைச்சிக்கிறது. ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பிரிண்டரை கொடுத்துட்டு இந்த காலத்தில் கரெக்டாக உங்களுக்கு அடிக்கணுமா, இந்த காலத்தில் அடிக்கணுமா, கொஞ்சம் தள்ளி அடிக்கணுமா அப்படின்றது தான் அந்த டிலே டைம் வைக்கிறது. ஸோ ஒவ்வொரு கவருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல மாறி நிற்கும். பவுச்சஸ் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி, பாட்டிலோட சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட டிலே டைம் பொசிஷனை இது பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபோல்டரை செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து பிரிண்ட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன்.